கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கியதை கட்சி நிகழ்ச்சியாகவோ அரசியல் ரீதியாகவோ பார்க்கக்கூடாது என தெரிவித்துள்ள அமைச்சர் ராஜேஷ்குமார், வரவு செலவு அறிக்கையில் சுற்றுலாத்துறை சார்பாக பல நல்ல அறிவிப்புகள் வெளியாகும் என தெரிவித்துள்ளார். விபத்து ஏற்பட்டாலோ அல்லது இது மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தா ஒரு அரசு இதுக்கு முன்னாடி இப்போ கிடையாது. இப்போ நான் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து 10 வருஷம் பணியாற்றி இருக்கேன். இப்போ 3வது முறை. பல தடவை நானே சட்டமன்றத்தில் கேட்டிருக்கேன். அந்த ஏழ்மை குடும்பங்கள், பாவப்பட்டவங்களுக்கு எல்லாம் அந்த குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலை வழங்கணும் அவர்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு எதிர்காலமே இருக்காது. அதனால இதை அரசியல் ரீதியாக நம்ம இதை பார்க்கக்கூடாது. இப்போ நமக்கு ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்னா 38 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் சுற்றுலாத்துறை மூலமாக பல பணிகள் நடந்துட்டு இருக்கு. அந்த ஆன்கோயிங் ஒர்க் எப்படி நடந்துட்டு இருக்கு, இனி மேற்கொண்டு வரக்கூடிய காலத்துல இந்த சுற்றுலாத்துறை எப்படி மற்ற மாநிலங்களுக்கு விட ஒரு முதன்மை மாநிலமாக எப்படி கொண்டு வர்றது, வெளிநாட்டு பயணிகளை எப்படி இருப்பது, வெளி மாநிலத்தினுடைய பயணிகளை எப்படி, சுற்றுலா பயணிகளை எப்படி இருப்பது, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கோயில் சார்ந்த சுற்றுலா இதெல்லாம் திருப்பி மேம்படுத்த வேண்டும். அது நான் புதுசா வந்திருக்கேன். வரக்கூடிய பட்ஜெட்ல சுற்றுலாத்துறை சார்பாக நல்ல அறிவிப்புகளை நாங்கள்